கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது நாம் செய்யும் நல்வினை தீவினையின் காரணமாக நம்மளுடைய உடலில் அல்ல, நம்மளுடைய ஆத்மாவில் ஒட்டிக்கொள்ளும் ஒரு கரும்புள்ளியாகும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலர் நினைத்து கொள்வார்கள், நாம் இந்த பூமியில் என்ன வேண்டுமேனாலும் தவறு செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் நம்ம ஆண்டு அனுபவித்துவிட்டு மரணித்து விடுவோமே, அதோடு எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்து கொள்வார்கள். உண்மையில் நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுடைய உடல் தான் இந்த பூமியில் மண்ணோடு மண்ணாக போகும். உங்களுடைய ஆத்மா அந்த கர்ம வினையை சுமந்து இந்த உடலை விட்டு வெளியேறி வேறு ஒரு உடலில் புகுத்தப்படும். நீங்கள் என்ன நல்வினை தீவினை செய்தீர்களோ அதற்கேற்ப, அந்த கர்மாவுக்கேற்ப நீங்கள் அந்த பாவ சுமையை சுமந்து அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் இயற்கையின் இறைவனுடைய நீதியாக இருக்கின்றது. இந்த கர்மாவின் சுழற்சியை, இந்த கர்மாவின் உண்மையை தெரிந்தவர்கள் ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல மாட்டார்கள். இந்த கர்மாவை கரைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கர்மாவை கரைப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. நாம் தர்மம் செய்ய வேண்டும், அடுத்த உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இறங்க வேண்டும். அடுத்த உயிர்களுக்கு நாம் இறங்கினால் நம்மளுடைய ஆத்மாவில் ஒட்டிக்கொள்ளும் அந்த கரும்புள்ளி கர்மா என்பது கரைக்கப்பட்டு நம்மளுடைய ஆத்மா என்பது பிரகாசமாக மின்னும்.